ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும். ஈத் முபாரக். இன்றைக்கி ரம்ஜான், அதுவுமா நாம் மஸ்ஜித்க்கு தான் போயிருக்கோம் ஈத் நமாஸ் படிக்கிறதுக்காக. ஃபஸ்ட் டைம் நான் மஸ்ஜித்தில் போய் நமாஸ் படிக்கிறேன். சின்ன பிள்ளையில் நான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வீட்டிலே தான் படிச்சுக்கிறது. எனக்கு என்னவோ இந்த வாட்டி நம்ம மஸ்ஜித்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எல்லாருக்கூடையும் ஜமாத்தாக படித்தா அது நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எனக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தாலும் எனக்கு போக முடியல, டைம் இல்லை அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி போயே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டாங்க, ஜமாத்துக்கும் நின்றாச்சு. நமாஸ் படித்து முடிச்சுட்டு ஈத் முபாரக் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். எங்களோட வழக்கப்படி மஸ்ஜித்க்கு போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் ஈத் அன்றைக்கி ஆரத்தி மாதிரி எடுப்போம், ஆரத்தின்னு தான் சொல்லுவோம். அது எங்கள் அம்மா என் தம்பிக்கும் என் அப்பாவுக்கும் பண்ணாங்க. நான் என் வீட்டுக்காருக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இதில் சுற்றிட்டு அப்புறம் காசு போடணும், என் வீட்டுக்காருக்கு சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படியே நமக்கு ஈதி கொடுக்க தானே போகிறாரு, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வீட்டில் இருக்க ஒருத்தரும் ஈத் முபாரக் சொல்லிப்போம். என்னுடைய தம்பி கூட ஈத் முபாரக் என்னுடைய ஹப்பி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என் பையன் அவங்க மாமா, அவனுக்கு மாமா முறை வேணும், அவனும் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா பசங்க எல்லோரும் ஹப்பிக்கிட்ட ஈத் முபாரக் அப்படி சொன்னாங்க. ஹப்பியும் ஈதி காசு, ஈத்னாலே ஈதி காசு தான். ரொம்ப எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. எனக்கு இப்போ யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தார். அப்பா கூடயும் ஈத் முலாகாத் பண்ணிட்டாரு. நானும் முலாகாத் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈத் முபாரக் சொல்லி அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எனக்கு ஈத் அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஈத் அன்னைக்கு நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஒரு வழியாக அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது, நிஜமாக சொல்கிறேன், அல்டிமேட் பாயாசம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பால்கோவா, மில்க் மேட் எல்லாமே போட்டு இந்த வாட்டி வேறு லெவல் தரமாக செஞ்சுட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக இதை நான் சென்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன நடந்ததுன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈத் முபாரக் டு ஆல். டாடா, பாய் பாய்.